இங்கே கொஸ்டின் நம்பர் 10க்கான சொல்யூஷன் பாருங்கள். ஸோ என்ன டயக்ராம் நம்ம இதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நார்த் சைட்லேருந்து போலீஸ் ஜீப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரை சேஸ் பண்ணுறாங்க. அப்படி சேஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் வந்து ரீச் ஆகி தான் அந்த காரை ரீச் பண்ணணும். கார் வந்து இந்த ஈஸ்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது இதில் ஜீப் வந்து y = 0.6 கிலோமீட்டர், அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து ஜீப்போடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 0.6 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஜீப்போடைய ஸ்பீடை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. dy/dt = -60 km/h. அதாவது இது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை ரீச் ஆகிறதால நெகட்டிவ்ல இந்த ஆன்சர் எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்லேருந்து நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதும் பொழுது dy/dt = -60 எடுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல இருந்து கார் வந்து ஈஸ்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு இல்லையா, கார் வந்து x = 0.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போயிட்டு அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிறதா இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கேள்வியே என்னன்னா, இந்த காருக்கும் ஜீப்புக்குமான சேஞ்சஸ், அதாவது டிஸ்டன்ஸில் ஏற்படுற சேஞ்சஸ் dz/dt = 20 கிலோமீட்டர் அப்படி அந்த ரேஷியோவில் மாறுதுன்னா dx/dtயில் ஏற்படுற மாற்றம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது காருடைய ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஒரு பித்தாகரஸ் தியரம் கான்செப்ட் நமக்கு தேவைப்படும். ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ஃப்ரம் த டயக்ராம் பை பித்தாகரஸ் தியரம். ஸோ இந்த கான்செப்ட்லேருந்து பித்தாகரஸ் தியரம் எடுத்தீங்கன்னா x² + y² = z². ஸோ பித்தாகரஸ் தியரம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ x² + y² = z². இதில் எக்ஸில் ஏற்படுற சேஞ்சஸ், அதாவது காரோடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டைம் பொறுத்து நாம் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x dx/dt ப்ளஸ் y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y dy/dt. அதே மாதிரி z² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா முதல்ல பவர் ரெடியூஸ் ஆகும் 2z, அதுக்கப்புறம் z டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா செயின் ரூல் படி dz/dt. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்ம்லேயும் 2 உடைய மல்டிபிள் இருக்குது, அதாவது 2 இருக்கிறதால ஸோ டிவைடட் பை 2 நான் எடுத்துக்கிறேன். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இங்கே 2க்கு 2 கேன்சல் ஆனால் x dx/dt ப்ளஸ் y dy/dt that's equal to z dz/dt. இதில் சில இன்ஃபர்மேஷன் அவங்களே கிவனில் கொடுத்துட்டாங்க. என்னென்னா எக்ஸுக்கான வேல்யூ என்ன, ஒய்க்கான வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, dy/dtயும் கொடுத்துட்டாங்க, dz கொடுத்துட்டாங்க. பட் z வேல்யூ கொடுக்கல. அப்போ z வேல்யூ வேணும் அப்படின்னா, அப்போ எனக்கு z வேல்யூ வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ when x = 0.8 and y = 0.6, அதாவது எக்ஸுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 0.8னும் ஒய்க்கான டிஸ்டன்ஸ் 0.6ன்னு இருக்கும் பொழுது இங்கே இசட்டுக்கான டிஸ்டன்ஸை நான் கண்டுபிடிக்க முடியும். அப்போது இங்கே பித்தாகரஸ் தியரம் அந்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலாவிலிருந்து z² that's equal to x² + y². இதில் z² அப்படியே எடுத்துக்கும். x² வேல்யூ பாருங்கள் 0.8 the whole square plus y-ஓட வேல்யூ 0.6 the whole square. அப்போது z² that's equal to 0.8 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0.64 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி 0.6 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0.36 நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 0.64 + 0.36 ஆட் பண்ணிங்கன்னா z² that's equal to 1.00. ஸோ ஏன்னா டெசிமல்ஸில் இருக்கும்போது ஆட் பண்ணும்போது இப்படி நமக்கு கிடைக்குது z² = 1.00. ஸோ அப்போ மீனிங் என்ன, z² = 1. அப்போ நமக்கு z வேணும்னா ஸ்கொயர் ரூட் பண்ணாலும் 1 அப்படின்ற ரிசல்ட் கிடைக்குது. அப்போ z-உடைய வேல்யூ இங்கே 1. இப்போ z வேல்யூவும் கிடைச்சிருச்சு. கிவனில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துன்னு வந்து நாம் கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ அதில் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ 0.8, எக்ஸோட வேல்யூ 0.8, dx/dt உடைய வேல்யூ
கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே எழுதிக்குங்க. dx by dt plus yயோட வேல்யூ 0.6 into dy by dt உடைய வேல்யூ -60. அந்த வேல்யூவும் எழுதிக்கங்க. தட்ஸ் ஈக்குவல் டு z உடைய வேல்யூ 1. இப்போதான் கண்டுபிடிச்சோம். dz by dt வேல்யூ 20. ஸோ 0.8 நான் எப்படி எழுதிக்க போகிறேன்னா 8 by 10ன்னு எழுதிக்கிறேம்மா. 8 by 10. ஸோ ஃப்ராக்ஷனில் எழுதியிருக்க dx by dt அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல 0.6 இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அது முதல்ல எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே 0.6 6 by 10 into 60. That's equal to 1 into 20, 20. சிம்பிளிஃபிகேஷன் நம்ம விருப்பம் தான். சிலர் வந்து அப்படியே டெசிமல்ஸில் இருக்கும்போதே மல்டிப்ளை பண்ணி எடுப்பீங்க. ஸோ நான் இங்கே வந்து ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்கிட்டால் எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இப்போ ஜீரோக்கு இங்கே 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 6 6 are 36. அதாவது இந்த டேர்ம் 8 by 10 அப்படியே வச்சுக்கோங்க. dx by dt minus 6 6 are 36. That's equal to 20. இப்போ நீங்கள் -36 வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா அது +36 மாறும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா 8 by 10 into dx by dt that's equal to 20 plus 36. 20 plus 36. ஸோ எனக்கு தேவை dx by dt. அதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு இங்கே 20 plus 36 56 into இங்கே 10 டினாமினேட்டரில் இருக்குது, அங்கே போனால் நியூமரேட்டர். அப்போ நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். 8 வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் இருக்குது, இங்கே டினாமினேட்டர், அதான் டிவைடுக்கு வரும். இப்போ 56க்கு 8க்கு கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம்ஸ், இது 7 டைம்ஸ். அப்போ dx by dt that's equal to 7 10s are 70 km/h. ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து என்ன கேட்குறாங்கன்னா அந்த காருடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காருடைய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 70 km/h ஸ்பீடில் அந்த கார் போயிட்டு இருக்கிறதா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ.